வெல்கம் டு மகாபைரவா யூடியூப் சேனல். பாருங்கள், எல்லாருக்கும் வணக்கம். நான் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணலை. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்ட்ரீட் டாக் மெயின்டைன் பண்ண வேண்டியது இருந்தது. நான் இன்றைக்கும் வீடியோ போட்டிருப்பேனாங்கிற சந்தேகம். ஆனால் நான் சேனலில் ஒரு நியூஸ் பார்த்தேன். இந்த மாதிரி டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்கனால டாக்ஸ் அதிகமாக உருவாகுது, அதனால தான் பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தேன். அதெல்லாம் தப்புங்க. டாக்ஸை மெயின்டைன் பண்ணுற எங்களால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசியோடு இருக்கிற டாக்ஸுக்கு சாப்பாடு கொடுக்குறோம், தண்ணி வைக்கிறோம். நாங்கள் சாப்பாடு வச்சு தண்ணி வைக்கிறதுனால அந்த குட்டிங்களுடைய கோபமும் வெறித்தனமும் குறையுது. அதே மாதிரி இந்த மாதிரி பெண் நாய்க்குட்டிங்களையெல்லாம் பிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணி விட்டுறோம். இப்படி ஆப்ரேஷன் பண்ணி விட்டு அன்னம் படைக்கிறதுனால அவங்களுக்கு கோபம் குறையும், குட்டி போடுறதும் குறையும். அப்படி இருக்கும்போது எப்படி டாக்ஸை மெயின்டைன் பண்ணுறவங்கனால பெருகுதுன்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ப்ளூ கிராஸ் கண்ணை மூடட்டும், கவர்மெண்ட் கண்ணை மூடட்டும், கோர்ட்டு கண்ணை மூடட்டும், இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன வேண்டுகோள், பார்த்துக்குங்க. இது எல்லாமே ஸ்ட்ரீட் டாக் தான். அவங்களுக்கு சரியான சாப்பாடும் தண்ணியும் கிடச்சதுனால அவங்க அமைதியாக இருக்கிறாங்க. இதை தான் அவங்க தெருவுலையும் எதிர்பார்க்குறாங்க. அதை தான் நம்ம செய்யணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸ்ட்ரீட் டாக்கு சாப்பாடு போட்டு தண்ணி வச்சா எண்ணிக்கை குறையுமே தவிர, ஆப்ரேஷன் பண்ணுறதுனால எண்ணிக்கை குறையுமே தவிர அதிகமாகாது. எண்ணிக்கை அதிகமாகுது, அழிக்கணும்னு சொன்ன நல்ல உள்ளங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். எல்லாருமே கெட்டவங்க கிடையாது, நீங்களும் கெட்டவங்க கிடையாது. ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. தயவு செஞ்சு உங்களுக்கும் மனசு இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளை படைத்த கடவுள் தான் இவங்களையும் படைச்சிருக்காரு இந்த பூமியில், அதுவும் நம்மளை நம்பி. நம்ம அந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப தப்புங்க. உங்களுக்கும் நல்ல மனசு இருக்குது, கொஞ்சம் தயவு செஞ்சு யோசித்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. இவங்க எல்லாருமே உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. மு.க. ஸ்டாலின் ஐயா, நாங்கள் ஏழைங்க, எங்களாலேயே இந்த அளவுக்கு டாக்ஸுக்கு உதவி பண்ண முடியுது. நீங்களும் இந்த டாக்ஸுக்கு உதவி பண்ண முன் வரணும். கண்டிப்பாக கலைஞர் ஐயா இருந்திருந்தால் இந்த டாக்ஸுக்கு நல்லது செஞ்சுருப்பார். அவரால் நல்லது நடந்திருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஐயா. இவங்களுக்கு பாதுகாப்பும் சாப்பாடும் தண்ணியும் இருந்தால் இவங்களாலேயும் யாருக்கும் பிரச்சனை இல்லை, மற்றவங்களாலேயும் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை மு.க. ஸ்டாலின் ஐயா தான் கொண்டு வரணும். இவங்க இவங்களும் உங்களுடைய மக்கள் தான். இவங்களையும் நீங்கள் தான் பாதுகாக்கணும். இந்த வாயில்லாத ஜீவன்களுடைய வாழ்க்கையை மனசில் வச்சுட்டு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸ்டாலின் ஐயா. இந்த வீடியோ உங்களுக்காகவும் நல்ல உள்ளங்களுக்காகவும் தான். வணக்கம். நல்லது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம்.